வணக்கங்கண்ணு வணக்கம். இது செயல் புயல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாத்துக்கறி எப்படி செய்வது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். சட்டியை தூக்கி வச்சாச்சு, அடுப்பில் எண்ணெயை ஊற்றியாச்சு. அதுக்கு தேவையான பொருள் இந்த பட்டை, லவங்க, ஸ்டார் பூ எல்லாம் போட்டாச்சு. கூட பச்சை மிளகாவும் சேர்க்குறோம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயத்தை எடுத்து போட வேண்டும். வெட்டிய வெங்காயத்தை போட்டவுடன் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கணும். எண்ணெயிலே வதக்கணும். அந்த அப்படியே பொன்னிறமாக வரும். அந்த அப்படியே மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்தா அப்படி அந்த மாதிரி கலரில் வந்து வதக்கணதும் உடனே மஞ்சத்தூளை எடுத்து போடணும். மஞ்சத்தூள் எடுத்து போட்ட உடனே கொஞ்சம் அது அந்த பொடி வாட வர வரைக்கும் வதங்கினதும் இப்போ தான் அந்த வாத்துக்கறி ஆல்ரெடி அலசி வச்சுருந்ததை உப்பு மஞ்சள் ரெண்டையும் கலந்து அப்படியே அந்த இதில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கழிச்சு திரும்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம், அதையும் போட்டுடணும். அதையும் போட்டுட்டு நல்லா அப்படியே எண்ணெயிலே வதங்கணும். அந்த தண்ணியே ஊற்றக்கூடாது. எண்ணெயில் வதங்கும் போதே நமக்கு அந்த சவுண்டு வரும், சொன்னு நல்லாயிருக்கும். இப்போ இது மல்லித்தூள், மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டையும் போட்டுக்கிட்டு மிளகு கொஞ்சம் இடித்து வச்சுக்கணும். மிளகு வந்து நம்ம பொடியாக போட்டால் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. இதை மிளகு இடித்து வச்சுப்போம். மிளகும் சீரகம் லேசாக ஒரு வறுவல். அதாவது சீரகம்னா சின்ன சீரகம். எங்கள் ஏரியாவில் சின்ன சீரகம் தான் சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் சோம்புங்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் சின்ன சீரகம் தான் சொல்லுவாங்க. சின்ன சீரகம் பெரிய சீரகம் தான் சொல்லுவாங்க. போட்டு இடித்து வச்சுக்கணும். இடித்து வச்சுக்கிட்டு இல்லை மிக்சியில் கூட போட்டு அடிச்சிக்கலாம். எங்கள்கிட்ட அந்த இடிக்கிறது தான் இருக்குது, குவளை மாதிரி இருக்குது. அதான் நாங்கள் போட்டு இடிப்போம். போட்டு அந்த கறியில் போட்டு கிண்டணும். பாருங்கள், சரக்கு அடிக்கிற ஆம்பளைங்களுக்கு இது கிரேவி மாதிரி செம்மையாக இருக்கும். நாங்கள் பேச்சுலர் தான், அதனால இப்படி பேசுகிறோம். வீடியோ பார்க்குற லேடிஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இப்படி பேசுகிறான்னு. கிரேவி மாதிரி செய்கிறோம், அருமையாக இருக்குது. அப்புறம் நாங்கள் 2 வேளை சாப்பிட்ணும். நாங்கள் பேச்சுலர் தான், நாங்கள் 3 பேர் 2 வேளை சாப்பிட்ணும். அதனால் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துப்போம். தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா வருங்க, நல்லா செம்மையாக அது வதக்கும் போதே வாசனை ஏறுது மூக்குக்கு, செம்ம வாசனை. தண்ணியே ஊற்றியாச்சு, வேணுங்கிற அளவு தண்ணி போதும். ஊற்றிக்கிட்டு உப்பை பார்க்கணும். உப்பை பார்த்துக்கிட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். உப்பை பார்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் 15 நிமிஷம் அதிகமாக போதும். 15 நிமிஷம்னா கொஞ்சம் தண்ணி சுண்டினதும் கறியில் எல்லாம் நல்லா காரங்கீரெல்லாம் ஏறி சாப்பிட அருமையாக இருக்கும். மூடி வச்சுட்டு நாங்கள் மற்ற வேலைக்கு போய் இந்த சாப்பாடு ரெடி பண்ணுற வேலைக்கு போகிறோம். சாப்பாடு ரெடி பண்ணிட்டு பார்த்துட்டு வருவோம். குழம்பு கொதிச்சிடும். நாங்கள் வந்து இங்கே கேஸில் தான் செய்கிறோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இப்போ தான் முத சமையல் வீடியோ போடுறோம், நாங்களாகவே எடுத்து சமைச்சு. அதை நீங்கள் தான் அந்த சேனலுக்கு கொஞ்சம் உயிர் ஊட்டம் கொடுக்கணும். உப்பு பார்த்துட்டு தேவையெல்லாம் போட்டிருக்கோம். அந்த சேனலுக்கு நீங்கள் தான் உயிர் ஊட்டம் கொடுக்கணும். பார்ப்போம். ரொம்ப நன்றி மக்களே, வீடியோ பார்த்ததுக்கு. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றி. மூடி வைக்க போகிறாரு. மூடி வச்சுட்டு போக வேண்டியதான். உப்பு அதிகமாக போயிச்சாட்டுக்கு, தண்ணி ஊற்றுறோம். நாங்கள் 2 பேர், நானும் என் ஃப்ரெண்டும். நண்பர்களே, அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இது போடல அது போடலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம். ஓகே.
சாப்பிட போகிறோம். கறி ரெடி ஆகிடுச்சி, சாப்பிட்றோம் உட்காந்து நைட்டு சாப்பாடு. ரொம்ப நன்றி மக்களே.